ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஹெர்பல்ஸ். நேற்று நம்ம சேனலில் எதை பற்றி பார்த்துருந்தோம்னா சிரியா நங்கைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம தினம் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூலிகை தான் இந்த ஒரு மூலிகை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னா கறிவேம்பு இலை அப்படின்றதா இதோட ஆக்சுவல் நேம். ஆனால் இதை நம்ம எல்லாருமே பேச்சு வழக்கில் மாற்றி என்ன பண்ணுறோம்னா கருவேப்பிலை கருவேப்பிள்ளை அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு இதனுடைய மருத்துவ பயன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதனுடைய மருத்துவ பயன் என்னன்னா இதை வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இதை நீங்கள் காலையில் டெய்லி ஒரு 25 இலைகள் சாப்பிட்டு வரும்போது உங்களோட வெயிட் வந்துட்டு படிப்படியாக லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மல்டி மினரல் டெஃபிஷியன்சி வராமல் தடுக்கக்கூடியது. கருவேப்பிலையில இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால, ஃபாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனாலே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரத்த சோகை குணப்படுத்தும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிக் ஆசிட் தான் என்ன பண்ணுன்னா உங்கள் உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை ஃபுல்லாக உறிஞ்சி உங்களுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடியது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் கிளியர் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவக்கூடியது. முடி வளர்ச்சிக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இலைகளை லேசாக அரைச்சி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்களுக்கு வேற எந்த ஹேர் டிசீஸ் இருந்தாலும் குணமாயிடும். அதே மாதிரி நரைமுடி, இளநரை, இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இளநரை கொஞ்சம் வயசுலேயே வந்து நரைமுடி வருது. ஸோ அதை எல்லாமே ஈஸியாக நீங்கள் தடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்லீரலை நல்லா பலப்படுத்தக்கூடியது. ஏன்னா கெட்ட கொழுப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கல்லீரல் வந்துட்டு நல்லா பலப்பட ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே முழுமையாக போய் சேரும். இதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அற்புதமான ஒரு மருந்துனா அது இந்த கருவேப்பிலை தான். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்துன்றது ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அதனால நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க, அதாவது நார்மலாக நம்ம பிளட்ல நார்ச்சத்து அதிகமானாலே என்ன ஆகும் அப்படின்னா சுகர் லெவல் வந்துட்டு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எடுத்து ஒரே நாளில் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ரெகுலர் பேசிஸில் சின்ன வயசுலேருந்தே நல்லா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வியாதி எல்லாமே வராமல் நீங்கள் ஈஸியாக தடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடுத்துக்காதவங்க எடுத்துக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கருவேப்பிலையாக எடுத்து ஓரமாக ஃபுட்டில் வச்சுருவோம். ஆனால் இனிமேல் அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால கருவேப்பிலை எல்லாருமே சூப்பராக யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த தகவல்களோட டாடா பை பை, see you.